ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நம்ம இப்படி வந்து ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு என்னென்னா, ஸ்னாப்சீட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸ்னாப்சீட் இப்போ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கேன். இதில் ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி நம்ம எடுத்த ஃபோட்டோ வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கேன், ஃபோட்டோ அதை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த பென்சில் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்து ஹீலிங் ப்ரஷ்ஷை வந்து எடுக்கணும். அதில் ஹீலிங் ப்ரஷ் அப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஓகே, ஹீலிங் ப்ரஷ் எடுத்துட்டேன். அடுத்தது அப்படியே அந்த சப்ஜெக்ட், அந்த ஒரு செடி இருக்குல்ல, அதை வந்து அதுக்கு மேலே விட்டு அப்படியே ராய் விட்டுருங்க. அப்போ அது வந்து மறைஞ்சி போயிடும், மேஜிக் மாதிரி. அதனால் ஹீலிங் ப்ரஷ்ஷுக்கு ஒரு வேலை. ஓகே, மறைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, அந்த டிக்கை கொடுத்துருவாங்க ரைட் சைடில் இருக்குது. ஓகே, டிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து லென்ஸ் பிளர், அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி லென்ஸ் பிளர் கொடுக்கணும். அந்த ஃபோட்டோவே நம்ம ஃபுல்லாக வந்து பிளர் பண்ண போகிறோம். அதை வந்து அந்த சர்க்கிளை வந்து ரொம்ப சுருக்கி வச்சுக்கோங்க, டிரான்சிஸ்டரையும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த டாக்டரை வந்து ஏதாவது ஒரு கார்னரில் கொண்டு வச்சுருங்க. ஓகே, வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து பிளர் கெஸ்ட்டை வந்து நல்லா கூட்டுங்க. ஓகே, கூட்டிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி இமேஜை வந்து அந்த லைட்டிங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதில் டியூன் இமேஜ் கொடுத்து அதில் வந்து ப்ரைட்னஸை கம்மி பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் எல்லாம் கூட்டி ஷேடோஸ் எல்லாம் கம்மி பண்ணி சேச்சுரேஷன் நம்ம தொடணும். சேச்சுரேஷன், வார்ம்த்து அது ஒன்றுமே நம்ம தொடக்கூடாது. மிச்சம் எல்லாம் கொஞ்சம் ப்ரைட்னஸ், அந்த ஃபோட்டோ வந்து ப்ரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகணும், அவ்வளோதான். ஓகே, கம்மி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி வந்து விண்டேஜ்னு இருக்குது. விண்டேஜில் வந்து லாஸ்ட் உள்ளதை கொடுங்க. அப்போ அதுவும் கொஞ்சம் டார்க் விண்டேஜ். வேறு அதில் கலர் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரைட்னஸ் கம்மி பண்ணணும், நீங்கள் கம்மி பண்ணலாம். அப்படியே கரெக்டாக வச்சுருங்க. ஓகே, கம்மி பண்ணிட்டோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் தெரியும் எப்படி எடிட் பண்ணியிருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து அந்த லேயர் ஆப்ஷன் உள்ள போய் ஓகே இப்படி வந்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து டபுள் எக்ஸ்போஷரை கிளிக் பண்ணி அதில் வந்து நம்ம நேரமாக ஆட் பண்ண இமேஜ் வந்து திரும்ப அதில் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு வந்து ஒப்பாசிட்டி வந்து கூட்டி வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு ட்ராப் மாதிரி இருக்குல்ல, வாட்டர் ட்ராப் மாதிரி, அதான் வந்து ஒப்பாசிட்டி. அதான் கிளியர் இருக்கான்னு பார்த்தேன். ஓகே, கிளியர் இருக்குது. கரெக்டாக வச்சுட்டு அந்த ஒப்பாசிட்டி வந்து கூட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிக் கொடுத்துக்கோங்க. ஓகே, டிக் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதில் மேலே வந்து ஒரு லேயர் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதை கிளிக் பண்ணி வந்து டபுள் எக்ஸ்போஷர் அதை கிளிக் பண்ணி நடுவில் ஒரு ப்ரஷ் டூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வரைஞ்சி கொடுத்தா போதும். இனி அதெல்லாம் ஈஸி மேட்ரு தான், வரைஞ்சி கொடுத்து சரணும் வேலையை முடிக்கணும். நெக்ஸ்ட் டிக் கொடுத்துட்டு இந்த டிக்கை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை இனி சேவ் பண்ணணும். சேவ் பண்ணது அந்த லெஃப்ட் சைடில் இருக்க மேலே அம்புக்குறியை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து கீழே வந்து ஒரு சேவ் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தாவும் கேலரியில் படாரம் சேவ் ஆகிடும்.
இது வர ஈஸி, எடிட்டிங் வந்து வர ஈஸி தான். இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கெல்லாம் சொல்லி விடுவாங்கல்ல இப்போ எடிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்கார்ட் ஓகே, இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த ஃபோட்டோ நம்ம அங்கே எடிட் பண்ணி முடித்த அந்த ஃபோட்டோ வந்து எடுப்போம். இப்படி தான் அட்வர்டைஸ் போடுவானுங்க. நம்ம அதெல்லாம் தேவையில்லை, நம்ம கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து டூல்ஸை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோக்கு வந்து கொஞ்சம் கலரிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, கிளாரிட்டி எல்லாம் கூட்டிடுங்க. கிளாரிட்டி வந்து நீங்கள் கூட்டி வச்சுங்க, அப்புறம் ஃபோட்டோ வந்து பார்க்க ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஓகே, சூப்பர் ஐடியா ஒரு ஃபோட்டோ. ஃபைனல் டச்சு வரித்தனமாக இருக்குது ஃபோட்டோக்கு. நீங்கள் முக்கியமாக வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோ எடிட் பண்ணது அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம வேணும் இங்கே லைட்ரூமில் ஆட் பண்ணி ப்ரீசெட் ஆட் பண்ணலாம். மோடி கிரீன் ப்ரீசெட் அதெல்லாம் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும் பார்க்கறது. ஓகே, நம்ம வந்துட்டோம். இதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் எல்லோ லைட். ஆனால் நம்ம வந்து இதுக்கிட்ட வந்து எல்லோ லைட் கொடுக்கணும். அது பார்க்க வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது அந்த ஃபோட்டோ. ஓகே, இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், நிறைய இருக்கும். இதில் வந்து இது ஒன்று கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை கிளிக் பண்ணுவோம். ஓகே, வந்துடுச்சு. இது அடுத்து பிளெண்டிங் மோடில் எடுத்து பிளெண்டிங் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி நிறைய இது லைட் அண்ட் நார்மல் அப்படி நிறைய இருக்கும். அதில் வந்து நான் வைக்க போகிற வந்து லைட் அண்ட் அதில் வச்சுட்டு ஜூம் பண்ணி வச்சு ட்ராக் பண்ணி நீக்கி வச்சிரும். இப்போ பாருங்கள் அந்த ஃபோட்டோ வந்து நல்ல ஒரு லுக்கில் வந்துட்டு அந்த ஃபோட்டோ பாருங்கள், பர்ஃபெக்டான ஒரு லுக்கில் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்டெல்லாம் அழகாக இருக்குது பார்க்க. நல்ல ஒரு என்ன செல்லன்னே தெரியல அப்படி இருக்குது, சூப்பராக. ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சேவ் பண்ணக்கு வந்து அந்த ஒரு லெஃப்ட் சைடில் சேவ் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, சேவ் டு கேலரி முடிஞ்சு.